சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வந்தது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? யார் வேணும்னாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்கங்கிறீங்க, அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம்? எல்லாத்தையும் மதிக்கிறோம். அவர் பாலாஜி கைது கொண்டது வந்து அவமானப்படுத்திட்டாங்க, சித்திரவதை பண்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி வந்தது கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி வந்து பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் வந்து இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க? கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து மனசு கிடையாது. இன்றைக்கு வந்து பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆளுநர் ரவி வந்து இந்தியாவுக்கு பதிலாக பாரத் என கூறலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதுக்கு முத்தரசன் வந்து ஆளுநர் ரவி மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர் இன்னைக்கு காலையில் நம்முடைய மரியாதைக்குரிய கவர்னரை பற்றி எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ இந்த மாதிரி விமர்சிக்கிறது இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? நீங்கள் பேசுகிறீங்க சன் டிவி ரிப்போர்ட்டர், அந்த கேள்வி இங்கேயும் வரணும். ஏங்க பொது வழியில் நாகரிகம் அப்படின்னா அப்புறம் என்ன? ஒரு கவர்னரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச வேண்டிய பேச்சா? அப்போ அந்த நாகரிகம்லாம் எங்கே போச்சு? அதனால் பாரத் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. அதை வந்து கான்ஸ்டியூஷனில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை இருந்ததில்லை. அவங்க இன்னொரு தடவை படித்தாங்கன்னா தெரியும், பாரத் அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல் வேர்டு கிடையாது. பாரத் அப்படிங்கிறது இந்த நாட்டோட பேர். இன்னும் கூட பாரதம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான பெயர். சூலூர் விவசாயிகள் வந்து இந்த விளைநிலங்களில் பயிர் போட்டுருக்காங்க பாரத்துக்கு. நேற்றே வந்து அவங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்டாங்க. இன்றைக்கு காலையில் நான் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கும் அந்த தகவலை கொடுத்துருக்கிறேன், லெட்டர் எழுதியிருக்கேன். நிச்சயமாக விவசாயிகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு அவங்களுக்கு பண்ணணுமோ உதவி பண்ணுவோம். 15 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு செய்தியாளர் சந்திப்பு காந்திபுரத்தரப்போ ஒரு ரசிகர் வந்து விஜயனுடைய ஃபோட்டோ வந்து பின்னாடி காட்டினாலே நேற்று கால் பண்ணியிருக்காங்க. நானும் பார்த்தேன் நிறைய தரம். அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம். இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள். யார் வேணும்னாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. ஓகே, ஒரு பக்கம் அது ட்ரோலு, ஒரு மீம்ஸு, ஒரு காமெடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ யார் பாசிசம், யார் கருத்து சுதந்திரம், எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ தே டேக்கிங் இட் இன் அ லைட் வே. சர்க்கார் போட டைலாக போட்டுட்டு கூட்டம் யாரெல்லாம் இருக்கும், யாரை பார்க்குறாங்கன்றத முக்கியம், யார் ரசிக்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீம்ஸுக்கு என்னங்க, நிறைய எப்படி வேணாலும் போடலாம் இல்லை. இப்போ கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கங்குவா படத்தில் திரை விமர்சனம் வந்து நேருக்கு எதிராக எப்போ படம் ரிலீஸ் ஆச்சு? முந்தா நேற்று ஆயிடுச்சு. ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப தரக்குறைவாக போடுறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிகாங்கோட யார் விமர்சனம் தரக்குறைவாக போடுறாங்க? பொதுமக்கள், ரசிகர்கள், இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் விமர்சனம். சரி, ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும். இதில் நாங்கள் என்ன சொல்கிறது? இல்லைங்க, நான் படம் இன்னும் பார்த்தேன். விஜய்க்கான தமிழகத்தில் அரசியல் முக்கியத்துவம் ரொம்ப எப்போவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே, அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்குறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா?
கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான். அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பின்னாடி போட்டோ காமிச்சது வந்து ஜனநாயக ரீதியாக லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டீங்க. லைட் வெயிட்டாக இல்லை, அது பெருசாக ஹெல்ப் பண்ணிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பத்திரிகை சந்திப்பில் ஒரு ஆட்டோ ஊரில் கேட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்பாரு. அப்போ அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. யாரையெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிக்கிற ஆளுங்களாம் வச்சிருக்க நீங்கள் நினச்சி பாருங்க தம்பி. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பத்திரிகை சந்திப்பில்? இல்லை நான் கேட்குறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கங்கிறீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். இப்போவும் திரும்பி 3வது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் மதிக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.